வெயிட் பண்ணலாம். எவ்ரிதிங் இன் லைஃப் கேன் வெயிட். ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க. உங்களை எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூ சோ மச், நீ எவ்வளவு செஞ்சிருக்கம்மா, எனக்கு நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதும்மா உனக்கு அப்படின்னு ஒரு ஹக் அம்மாக்கு. அப்பா கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அப்பாவுக்கும் பேச தெரியாது, நமக்கும் பேச தெரியாது. உலகத்திலேயே பேசாமல் பாசத்தை காட்டுகிற ஒரே ஒரு ஜாதி இருக்கிற, அது அப்பாக்கள் என்கிற ஜாதி தான். அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் டோன்ட் எவர் வெயிட் டு சே டு யுவர் ஸ்பவுஸ், இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இப்பவே சொல்லிடுங்க உங்க மனைவி கிட்ட. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, எப்ப கடைசியா உங்க மனைவி உங்க பின்னாடி நடந்து வீட்டு வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கிற போது அவங்க கையில போட்டிருக்கிற வளையல்களில் 2 வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற ஒலியை கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? கல்யாணம் ஆன புதுசுல அதுக்காக காதை தீட்டிட்டு இருந்தீங்களே, அந்த ஞாபகம் மாதிரி இருக்கா? எப்ப வந்து 2 வார்த்தை பேசுவா, எங்க அம்மா எப்பதான் அவளை சமையல் ரூம்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ, எப்ப வந்து என்னோட 2 வார்த்தை பேசுவா அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்களே, அந்த நாட்கள் நினைவிலாவது இருக்கிறதா? நீங்க என்ன மேடம் சொல்லிடுவீங்க, உங்களுக்கு என்ன, இப்பெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்பிகை மாதிரி இருந்தா, இப்ப வாசல்ல இருக்கிற துவாரபாலகி மாதிரி இல்ல இருக்கா? எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் தெரிந்து கொண்ட விஷயம், ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு பாரதி, நான் எனி டைம் ஐம் அவைலபிள். எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது. ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும், அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான். 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் 40 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படி பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே. கசக்கிற உண்மை, ஆனால் இதுதான் உண்மை. 10 நாள் ஆகும்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க டாடி, என்ன டைம் ஆகுதே, நான் என்ன திரும்பி போகட்டா இல்லை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா? நீ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா, உங்கள் அம்மாவுக்கு எப்போ சரியாகும்னு தெரியாது. எவ்வளோ நாள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண. டே 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது? அதுக்கு மேலே முடியாதுப்பா, வேலையை விட்டு தூக்கிடுவான்ப்பா. உன் பேரனுக்கு அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. தப்பில்ல, பாசம் இல்லைன்றதில்ல, அவர்கள் வாழ்க்கை அப்படி. அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு, அப்ப யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள். அதனால் everything can wait, but what cannot wait is you have to say I love you to your spouse today. கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து you mean so much to me கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன். உங்க அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு, இன்னைக்கு காலையில இருந்து சரியில்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா சொல்லிடுங்க, மனசுல இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது. இதுதான் முதல் பாடம். கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். வாழ்க்கையில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தி ஆயிடும். ஐயோ நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. பா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம்ப்பா, 2 நாள்லேயே போயிட்டாங்க. இப்படி பாசிட்டிவாக மாற்றுவது ஒரே ஒரு விஷயந்தான், கிராட்டிடியூட், நன்றி. இவ்வளோ நாள் வந்துட்டோம்ல, இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம். அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம். பயப்படாதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த கரேஜ் டு ஸ்டெப் பேக். தப்பா எடுத்துட்டேன், இட்ஸ் ஓகே. என்ன இப்போ கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம், அவங்களும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, நமக்கு என்ன? விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு வயசு, ஜாதி, மதம், செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது. எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் இடரும், கீழே விழலாம்.
விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி. ஏய், ஏன் ஒரு தடவை விழ வச்சேன் தெரியுமா? பாக்கி இருக்கிற நாள ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணும்ன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் உனக்கு. வாழ்க்கை பல சமயங்களில் என்ன செய்யும் என்றால், ரொம்ப நல்லா நான் நடந்துகிட்டே இருக்கேன்ற போது கீழே தள்ளிரும். நம்மளை யார் தள்ளி விட்டாங்கன்னு கடைசி மட்டும் நமக்கு தெரியாது. பக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருந்த யாராவது உறவுக்காரர்களா கூட இருக்கலாம், நம்ம ரொம்ப நமக்கு நல்லது செய்யறவங்கன்னு நினைச்சுக்கிட்டவங்களாவும் இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை அதுவரை நாம் வாழ்ந்து வந்த அந்த ஸ்டைல் அதுவே ஒரு காரணமா இருக்கலாம். எந்த காரணமுமே இல்லாமல் விதி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கர்மாப்பா, இந்த நேரத்தில் நீ விழணும்னா விழணும், நீ விழக்கூடாது, நீ எவ்வளவு ஸ்டிக்க பிடிச்சிட்டாலும் ஒருவேளை நீ விழுந்துருவ. தட் இஸ் யுவர் கர்மா என்று சொல்லுவார்கள். எல்லாரும் விழுந்திருப்பாங்க. விழுந்தவன் அத்தனை பேரும் உடனே எந்திரிச்சு நான் விழுந்ததை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு முதல்ல கவனிச்சிருப்பாங்க. யாருமே பார்க்கலன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தைரியமா எழுந்து நடந்துருவோம். ஒரு 4-5 பேர் பார்த்தா, ஐயோ விழுந்துட்டீங்களா, கை பிடிச்சிக்குங்க, எந்திரிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு, சே எல்லாரும் நல்லா தானே நடக்கிறாங்க, நான் மட்டும் கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமே, அவர்கள் என்னிடம் நன்றியோடு இருக்க வேண்டும்னு நம்ம நினைக்கவே கூடாது. உதவி செய்கிற இடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமே என்று நாம் தான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு வரி அப்படியே என்னை எழுந்து நிற்க வைத்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எதிர்பாராத விதமாக வாழ்க்கை நம்மை கீழே தள்ளி விடுகிற போது நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம், மந்திரம்ன்ற வார்த்தையை நான் இங்க யூஸ் பண்றேன், மந்திரம் இதுதான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிற போது எழுந்து நிற்பதற்கான சக்தி நமக்கு வந்து விடுகிறது. அந்த சக்தி தான் நமக்கு இப்போது தேவை. அதில் 3 டேக்அவேஸ் தான். 1, நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள், மே யூ ஹாவ் ஹெல்த், சன்ஷைன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா, முதல் விஷயம் நீங்க சொல்ல வேண்டியது, without any further delay, please tell your beloveds that you love them. It will be too late later. இன்னைக்கு சொல்லிடுங்க. பையனை கூப்பிட்டு சொல்லுங்க, பையனோட நான் 10 வருஷமா பேசுறது இல்லை, பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம். கூப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா, நல்லா இருடா, என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு, ஒரு வார்த்தை. ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம், சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேச்சுவார்த்தையில் அவன் என்னை மதிக்கல. உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது. கூப்பிட்டு பேசுங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உறவுக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, ரொம்ப முக்கியமா வீட்டுக்காரம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட். 2வது விஷயம், தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மறந்து போயிருப்போம், காலம் ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம், டைம் இல்லாமல் போயிருக்கோம். பட் கிரியேட் டைம் ஃபார் தட். நன்றின்னு சொல்ற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3வதாக, ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா? பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கோ உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மணி. யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி.